நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வண்டலூர் ஜூவுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கடலூர்லேருந்து ட்ரெயினில் ஏறிட்டு ட்ரெயின் மூலயமா நம்ம வந்து எங்கே போய் தாம்பரத்தில் போய் இறங்குறோம். ஏன்னா வண்டலூரில் இந்த ட்ரெயின் நிற்காது. ஸோ தாம்பரத்தில் போய் இறங்குறோம். தாம்பரத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து பஸ்ஸில் ஏறி வண்டலூர் அப்படின்னு. தாம்பரத்தில் நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்குனீங்க அப்படின்னா டைரெக்டாக பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அங்கேருந்து அந்த பெடஸ்ட்ரியனில் மேலே ஏறி கீழே இறங்கிட்டு பிரிட்ஜ் ஏரியா கீழே இறங்குனீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு போயிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டலூர் பஸ் ஏறி போயிட்டீங்கன்னா வண்டலூர் கேட்டு. அடுத்தது வந்து டிக்கெட் வந்து பெர் பர்சன் வந்து 200, சைல்டுக்கு வந்து 100 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாமே இந்த நிறையா மானு இதெல்லாம் சுற்றிகிட்டே இருக்குது, வெளியிலே அவுட் சைடில் சுற்றுது. அது எல்லாருமே பார்க்கலாம். மற்றபடி சில டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதில் வந்து புலி, கரடி, அப்புறம் நரி, அப்புறம் குரங்கு, எல்லா அனிமலுமே இருக்குது. அப்புறம் வந்து ஸ்னேக்குன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி ஒரு ஏரியாவே இருக்குது. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லா ஸ்னேக்கும் இருக்குது. என்னென்ன ஸ்னேக் பார்க்கணுமோ அது எல்லாமே பார்க்கலாம். அதோடு இல்லாமல் எல்லா ஸ்னேக்கும் பயங்கர சைஸ், பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. 6 மீட்ரு 7 மீட்ரு லென்த்தில் பயங்கர திக்னஸோட, ஒரு 10 சென்டி திக்னஸோட அது அப்படியே அதுக்குள்ளே இருக்குது. ஃபுல் ஸ்னேக்கு, பெரிய பெரிய ஸ்னேக்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கரடி இருக்கார். அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு குள்ள நரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், குள்ள நரி படுத்துருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிறையா எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் பெஸ்ட்டு அங்கே போயிட்டு ஒரு சைக்கிள் எடுக்கிறது பெஸ்ட்டு. சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் பட்டுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுது. ஏன்னா சைக்கிள் எல்லாமே பக்கத்துலேயே போய் நிற்கலாம், அந்தளவுக்கு சைக்கிளுக்கு நான் இது கொடுத்துருக்காங்க போகிற மாதிரி. அதனால் சைக்கிளில் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா வாக் பண்ணணுன்னு ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட சுற்றி வர்றதுக்கு 5-6 கிலோமீட்டர் நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் சைக்கிள் ஒன்று எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரெண்ட்டு வந்து, சைக்கிளுக்கு ரெண்ட் வந்து அவங்க அட்வான்ஸாக ஃபஸ்ட்டு 600 வாங்குகிறாங்க. மேபி 120 எவ்வளோ ஒரு 1 ஹவர், அதுக்கப்புறம் 20 ஆட் பண்ணி ரீசனபிள் ப்ரைஸ் தான் சைக்கிள். வெள்ளைப்புலி இருக்குது, அப்புறம் நம்ம நாட்டுப்புலியும் இருக்குது, அப்புறம் சிறுத்தைலாம் இருக்குது. நிறையா அனிமல்ஸு நம்ம லைவாக பார்த்துடலாம். இது எல்லாமே லைவாக பார்த்த அனிமல்ஸ்லாம் லைவாக பார்த்தது தான். இது சின்னது அடிச்சிடும், அதுக்கு தேப்ப கூட பா 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 மூக்கு பிடிச்சி பா. ஏய் முட்டிடா. நீ அங்க பாரு போட்டோ போகுது, கண்ணில் குத்திரும். சரிப்பா சரிப்பா. இதை குச்சை காட்டாது ஓடுற போகுது, கையில் கொடுக்கணும்பா, தூக்கி போடக்கூடாது. கஷ்டப்படுது.
கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு மூக்கில் மட்டும் கை பெரிய சைஸ் உண்டு தானே இதுல எவ்வளவு பெரிய ஓனா அங்க பாரு பச்சை ஓனா அங்க பாரு பச்சை கலர்ல இப்போ இந்த யானை வந்து அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது குளிக்கிறதுக்காக. அப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுத்து குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு வராங்க. நல்லா வேகமாக ஜாலியாக வருது குளிக்கிறதுக்கு. உங்களுக்கு தண்ணி தான் கொஞ்சம் அதுக்கு தகுந்த ஃபோர்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஓகே தான், அது அப்படியே குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. ஒரு 1/2 hour குளிச்சுது. ஃபுல்லாகவே அந்த குளிக்கிறது ஃபுல்லாகவே ஒரு 3-4 minutes வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுது. யானை பாருங்க யானை பாருங்க யானை பாருங்க யானை 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 சொல்லு எப்போ மிஸ் பார்த்துருவீங்களா என்ன பண்ணுது போதுங்க நின்னுங்க நின்னுப்பா ஓ ஆனா சொல்லுவான் யானா நீ சொல்லு யானா மாயக்கூடாது ஏன் மாய வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அவனை கொடுப்பேன் இருவரும். வேணாம் அதுக்கு
என்ன இது? இது வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் வந்து நம்ம பசங்க எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நல்லா நக்கி நக்கி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காரு ஐஸ்கிரீமை.